அம்மா வந்தாள். வர்ஷாவின் வருகைக்கு பின்தான் நரேனுக்கு வியாபாரம் சூடு பிடித்தது என்று சொல்லலாம். வீடு வாங்கியது, ஒன்றுக்கு இரண்டாக கார் வாங்கியது. நளினிக்கு பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளர் பணி கிடைத்தது. எல்லா வர்ஷாவின் வருகைக்கு பின்புதான் ஒவ்வொன்றாக நிகழ்ந்தது என்றே சொல்லலாம். வீடு என்றால் அரசு அலுவலர்கள் வாங்குவது போல் ஃப்ளாட்டில் ஒரு டபுள் பெட்ரூம் வீடு அல்ல, தனியாக ஒரு பங்களாவே வாங்கியிருந்தார்கள். நரேன் தொடங்கிய சிறு வியாபாரத்தில் இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஒரு வளர்ச்சி வளர்ந்திருக்கும் என்பதை எவராலும் நினைத்து பார்க்க முடியாது. நீங்களும் வெல்லலாம், ஒரு கோடியில் பங்கு பெற்றா கூட 12 லட்சத்தை எட்டுவது சிரமம். ஆனால் நரேன் தன் வியாபாரத்தில் 12 கோடிகளை எளிதாகவே தாண்டியிருந்தான். இத்தனைக்கும் அவன் செய்தது அலாரம் வியாபாரம்தான். அப்படி என்ன விசித்திரமான அலாரம் என்று கேட்கிறீர்களா? திருடர்கள் கதவை திறந்தவுடன் கத்தி காட்டி கொடுக்குமே, அந்த அலாரம், டோர் அலாரம் என்பார்களே, அதுதான். திருடர்களிடம் இருந்து வீட்டை காக்கும் காவல் அதிகாரி அது. அவன் அந்த வியாபாரத்தை தொடங்கிய போது யாரிடமோ வாங்கிதான் விற்று கொண்டிருந்தான். வீடு வீடாக ஒரு நாள் முழுவதும் அலைந்தாலும் ஒரு அலாரம் விற்பதே குதிரை கொம்பாக இருக்கும். சலிப்புடன் திரும்புவான். பூட்டிய வீட்டில் கொள்ளை என்று செய்தித்தாளில் அடிக்கடி செய்திகளில் வந்ததை பார்த்தான். இவனுக்கு ஒரு யுக்தி உதித்தது. அந்த திருட்டு போன பகுதிகளில் வியாபாரத்தை தொடங்க வேண்டும் என்று நினைத்தான். செய்தித்தாள்களில் இந்த செய்தியை தேடி பிடித்து படிப்பான். திருட்டு போன பகுதிக்கு உடனே சென்று விடுவான். கெட்டிக்காரன் பூட்டுக்கு 8 சாவி என்பது போல அவர்கள் அந்த அச்சத்தில் இருக்கும்போதே தன் வியாபாரத்தை ஏகபோகமாக முடித்து விடுவான். அப்புறம் என்ன, திருடர்களுக்கு திண்டாட்டம், இந்த அலார புலிக்கு கொண்டாட்டம். சிலர் இந்த சத்தம் போதாது, இன்னும் வால்யூமை அதிகப்படுத்தி கொடுங்கள் என்றனர். சிலர் வேறு மாடல் வேண்டும் என்றனர். கொஞ்சம் வியாபாரம் சூடு பிடித்தது. யார் யார் எப்படி கேட்டாலும் அப்படியே செய்து கொடுக்க வேண்டியதானே. அலாரம் செய்யும் தொழிற்சாலையை தொடங்கினான். இப்போதெல்லாம் மொத்த ஆர்டர்கள் தான். வெளிநாடுகளுக்கு மட்டும் மாதத்திற்கு 10,000 டோர் அலாரம் ஏற்றுமதி ஆகின்றன. இதை தவிர உள்நாட்டு வியாபாரம் வேறு. ஆனால் என்ன, அன்று வீடு வீடாக அலைந்ததால் வீடு வர வெள்ளி முளைத்துவிடும். சுமார் 500 மேற்கொண்ட தொழிற்சாலையை நிர்வகிப்பது என்பது சும்மாவா? இப்போதும் அதே நிலைதான். நரேன் தினமும் வர்ஷா தூங்கிய பின் வருவான். அவள் விழிப்பதற்கு முன் சென்று விடுவான். ஞாயிற்றுக்கிழமையில் அல்லது என்றாவது வர்ஷா சீக்கிரம் விழித்தாலோதான் தன் அப்பாவை பார்ப்பாள். அம்மாவுடன் தினமும் 3 அல்லது 4 மணி நேரம் இருக்க முடியும். மற்ற நேரமெல்லாம் வர்ஷாவுக்கு ஒரே அடைக்கலம் சாந்தி தான். சாந்தி பிரத்யேகமாக வர்ஷாவை பார்த்து கொள்வதற்காகவே வந்தவள். அவர்கள் வீட்டிலே தங்கிய வர்ஷாவை பார்த்து கொள்ளும் 13 வயது பெண் அவள். அவள் திருநெல்வேலிக்கு அருகில் ஒரு கிராமத்திலிருந்து வந்தவள். அவளுக்கு இங்கு புதிய வசதி, புதிய வாழ்க்கை. அவசர அவசரமாக அரையும் குறையுமாக வேலை முடிப்பாள். மற்ற நேரமெல்லாம் டிவியே கதி என்றன் அதன் முன்னால் தன்னை மறந்து உட்கார்ந்திருப்பாள். சில நேரம் சீரியலை பார்த்து கொண்டே வர்ஷாவின் மூக்கில் சோற்றை ஊற்றி விடுவாள். பாவம் குழந்தை தும்மி இரும்பி தானே கை கேட்டாத வாஷ்பேசனில் ஸ்டூல் போட்டு ஏறி தன் சின்னச்சிறு கையால் மூக்கையும் முகத்தையும் கழுவி கொள்வாள். சில நேரங்களில் மியூசிக் பார்த்து கொண்டே பேண்டிஸ் மாட்டி விடுகிறேன் என்று ஒரே கால் ஓட்டையில் 2 கால்களை மாட்டி விட்டு விடுவாள். வர்ஷா திணறி கலட்டி மீண்டும் தானே சரியாக போட்டுக்கொள்வாள். இப்படி தினம் குட்டி குட்டி சீரியல் கலாட்டாக்கள். ஆனால் அவளும் நல்ல பொண்தான். என்ன டிவி பைத்தியம், அவ்வளோதான். அவள் அப்படி டிவி பார்ப்பதனாலோ என்னவோ வர்ஷாவுக்கு டிவி என்றாலே பிடிக்காமல் போனது. விளம்பரங்கள் வரும்போது மட்டும் கண்களை சிமிட்டாமல் பார்ப்பாள். ஆனால் சாந்தி விளம்பரங்கள் வந்தாலே சேனலை மாற்றி விடுவாள். அம்மா அருகில் இல்லாத ஏக்கம், சாந்தி அடிக்கும் லூட்டி எல்லாம் சேர்ந்து வர்ஷா நளினியை பார்த்தவுடன் ஏதாவது ஒரு சாக்கில் அழத் தொடங்குவாள். எனக்கு மட்டும் ஏமா முடி நீளமா இல்லை என்று விளம்பரத்தை பார்த்து வர்ஷாவும் அதே கேள்வியை நளினிட கேட்டு நச்சரிப்பாள். நளினியும், நானும் அந்த ஆன்டி மாதிரி வேலைக்கு போகிறேன்லம்மா, அதனால தான் தலைக்கு எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளிப்பாட்டு விட நேரம் இல்லை. நீ வளர்ந்து பெரியவா ஆனதும் உன்னை மாதிரியே பெருசாக முடி வளர்த்து ஜட பின்னிக்கலாம் என்று சொல்லி சமாதானப்படுத்துவாள். வர்ஷாவும் கோபத்துடன் பாய் கட் பண்ணிய தன் குட்டி கூந்தலை கோபத்துடன் பிய்த்து கொண்டு, இதையே தான் நீ எப்பவும் சொல்வார், நான் எப்போ வளருவேன் என்று கண்ணீருடன் குதித்து கொண்டே கேட்பாள். இன்னும் 2 வருடத்தில் வளர்ந்துடுவாடா கண்ணு என்று நளினி கட்டி அணைத்து சமாதானப்படுத்துவாள். இன்னொரு நாள், எங்கள் ஸ்கூலில் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே, நீ மட்டும் ஏமா வரமாட்டீங்க என்று தொடங்குவாள். அடுத்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் டேக்கு நானும் அப்பாவும் கண்டிப்பாக வரேம்மா
என்பாள் நளினி. இப்படியே சொல்லி ஏமாத்துறதை தவிர உனக்கு வேற எதுவும் தெரியாதா? நீ நல்ல அம்மாவே இல்லப்போ என்று கோபித்து கொண்டு டைனிங் டேபிள் கீழே போய் உட்கார்ந்து கொள்வாள் வர்ஷா. கிஞ்சி கூத்தாடி அவளை சாப்பிட வைக்கும்போது அவளுக்கு தூக்கம் வந்துடும், நளினிக்கு அரை தூக்கம் வந்துடும். தினந்தோறும் நளினி வந்தவுடன் வர்ஷாவிடம் வந்து சாந்தியை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட்டாவது இருக்கும், ஒரு அடமாவது இருக்கும். அன்று தொடங்கியது புதுவித அடம். அம்மா, இந்த சாந்தி என்னோட கொஞ்ச நேரம் கூட விளையாட மாட்டேங்கிறா. எனக்கு விளையாட ஒரு தங்கச்சி பாப்பா வேணும் என்று லேசாதான் அழ ஆரம்பித்தாள். எப்போது போல கூட அடம் கூட செய்யவில்லை. ஆனால் நளினிக்கு ஒரு அமைதியான குளத்தில் கல்லை எறிந்தது போல ஒரு கலக்கம், ஒரே குழப்பமாக இருந்தது. குழந்தை மூலமாக கடவுள் தன்னிடம் ஏதோ உரைத்ததாக உணர்ந்தாள். அவள் மனதில் ஏன் இன்னொரு குழந்தையை தத்து எடுக்கக்கூடாது என்ற எண்ணம் முளைவிட்டது. அன்று நரேனும் வழக்கம் போல லேட்டாக தான் வந்தான். ஆனால் மிகவும் உற்சாகமாக இருந்தான். அவனிடமும் ஒரு பரபரப்பு இருந்தது. வந்தவன், நளினி, நான் பாட்டியில் ஃபுல்லாக பிடிச்சிட்டு வந்துட்டேன், எனக்கு சாப்பாடு வேண்டாம், சீக்கிரமா ஒரு குட் நியூஸ் சொல்லணும் என்று சொல்லிக்கொண்டே உடைமாற்றி விட்டு படுக்கையில் விழுந்தான். சாந்தி, இந்த பால் என்று அவளுக்கு ஒரு டம்ளர் பாலை கொடுத்துவிட்டு நரேனுக்கு பாலை எடுத்துக்கொண்டு ரூமுக்குள் நுழைந்தாள் நளினி. என்னை வணிகர்கள் சங்க தலைவராக தேர்ந்தெடுத்து இருக்காங்களா என்று மகிழ்ச்சியாக. நளினியும் மகிழ்ச்சி துள்ளி குதித்தாள். இவர்களின் துள்ளலில் பாலும் துள்ளி குதித்தது. நல்லவேளை கீழே சிந்தவில்லை. டேபிளில் பாலை வைத்த நளினி, எனக்கு தெரியும் நீங்கள் சாதிப்பீங்க, இது எவ்வளோ பெரிய பெருமை, உங்கள் உழைப்புக்கு கிடைச்ச பரிசுங்க இது. சொல்லும் போதே அவளது கண்களில் கண்ணீர் அரும்பியது. அட என்னடா செல்லம், சந்தோஷமான இடத்துல அழுவுற என்று அவளை அப்படியே அள்ளி எடுத்து தன் மடி மீது சாய்த்து கொண்டான். வருஷம் வந்த அப்புறம்தான் நமக்கு எல்லாம் வந்தது நான் நினைக்கிறேன் நரேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்றால். அவன் கைகளை மெல்ல வருடி கொண்டே, அதில் என்ன சந்தேகம், நமக்கு அந்த கொடுப்பனை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த நல்ல முடிவை நீ தானே தைரியமாக சொன்ன. நானும் தலையாட்டினேன். வருஷாவும் வந்தா, கூடவே வசந்தத்தையும் கூட்டிகிட்டு வந்தா சந்தோஷமாக இருக்கும். இப்போ என்னடா செல்லம் அதை பற்றி என்றான் நெகிழ்வாக. அப்படின்னா அவள் சந்தோஷமாக இருக்கணுமா இல்லையா நரேன் என்று ஒரு வினாவை தொடுத்தாள். அதிர்ந்த நரேன், ஏன் அவளுக்கு என்ன என்ன நடந்துச்சு, தத்தெடுத்த விவரம் தெரிஞ்சு போச்சா என்னை படப்படுத்தா. இல்லை இல்லை, அவளோட விளையாட யாருமே இல்லைன்னு அழறா, ஒரு தங்கச்சி வேணும்னு அடிக்கடி அடம் பிடிக்கிறா. எனக்கும் ஏன் இன்னொரு குழந்தைய தத்து எடுக்கக்கூடாதுன்னு தோணுது நரேன். கடவுள் நமக்கு இவ்வளோ வசதியை கொடுத்துருக்கும் போது நாம் ஏன் இன்னொரு குழந்தைக்கு நல்ல வசதியை செஞ்சு கொடுக்கக்கூடாதுன்னு தோணுது நரேன் என்றாள் கெஞ்சலாக. அப்பாடா, கொஞ்ச நேரத்தில் நான் பயந்தே போயிட்டேன். அம்மா தாயே, இதுக்கு நீங்கள் கெஞ்சலாம் வேண்டாம், அம்மா ஆணை தட்ட முடியுமா? ஆனால் என்ன, ஏன் இதெல்லாம் என் மரமண்டைக்கு தோணவே மாட்டேங்குது என்று விளையாட்டாக தலையில் தட்டி கொண்டான். அவள், போதும் விளையாடாதீங்க, சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது என்று அவன் கன்னத்தில் செல்லமாக ஒரு அறை கொடுத்தாள். செஞ்சு நான் நாளைக்கே வர்ஷாவோட பிறந்த இடத்திற்கு போகலாம், குட்டி வர்ஷாவோட வரலாம், போதுமா என்று சொன்னான். மறுநாள் நளினி வர்ஷாவிடம், உனக்கு ஒரு தங்கச்சி பாப்பாவை கூட்டிகிட்டு வரப்போகிறோம், வாடா வாடா செல்லும், சீக்கிரம் கிளம்பு என்று வர்ஷாவை தயார்படுத்தினான். ஐயா என்று குதித்து கொண்டே வர்ஷா வேக வேகமாக கிளம்பியது. வர்ஷாவுக்கு விளையாட தனக்கு ஒரு துணை வருவதில் சொல்ல தெரியாத சந்தோஷம். நளினிக்கு நல்ல காரியம் ஒன்று செய்ய போகிறாள் என்பதால் சொல்ல முடியாத சந்தோஷம். நரேனுக்கு நளினி ஆசையை நிறைவேற்றுவதில் அளவில்லாத சந்தோஷம். விஸ்ராந்தி இல்லத்திற்குள் நுழைந்த நளினி நரேன் தம்பதியினரை கண்டதும் இல்ல நிர்வாகிகளுக்கும் அதைவிடவும் சந்தோஷம். நளினி கொண்டு போயிருந்த இனிப்பையும் ட்ரெஸ்ஸையும் ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடுத்தாள். அப்படியே வர்ஷாவின் தங்கையாக இருக்க பொருத்தமான ஒரு குழந்தையும் தேர்ந்தெடுத்தாள். அது நகத்தை கழித்தபடி நளினியை பார்த்து ஞா என்று விழித்தபடி நின்றிருந்தது. பக்கத்தில் அரிசியை பிடித்து கொண்டிருந்த ஒரு பாட்டியம்மாவின் கருப்பும் வெள்ளையுமாக நீண்ட முடியை பிடித்து கொண்டு, உங்களுக்கு மட்டும் இவ்வளோ முடி இருக்கு, எனக்கும் இப்படி வளர்த்து தருவீங்களா என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் வர்ஷா. அவளை அழைத்தாள் நளினி. அருகில் வந்த வர்ஷாவிடம், இந்த தங்கச்சியை உனக்கு பிடிச்சிருக்காடா செல்லம், நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா என்று நளினி கேட்டார். இல்லைம்மா, இந்த கிராண்ட்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா என்றால். ஓடி போய் அந்த பாட்டியின் கையை பிடித்து கொண்டு, அம்மா இவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா, பாட்டி வந்தால் எனக்கு நிறைய கதையை சொல்லுவாங்க, நான் தூங்கும் போது என்னை தட்டி கொடுப்பாங்க, நிலாவை காட்டி எனக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கஷாயம் வச்சு கொடுப்பாங்க, என் தலைமுடி நல்லா வளர மூலிகை எண்ணெய் காய்ச்சி கொடுப்பாங்க, தங்கச்சி பாப்பாவில் இவங்க வந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நீங்கள் வர்றதுக்கு லேட்டானா கூட நான் இவங்களோட விளையாடிட்டு இருப்பேன், இவங்க வந்தாங்கன்னா கிராண்ட் பேரண்ட்டே அன்னைக்கு இவங்க எங்கள் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் இவங்க தான் எங்கள் பாட்டின்னு எல்லார்கிட்டேயும் சொல்லுவேன், அதனால் இந்த பாட்டியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தாள் வர்ஷா. நளினி நரேனை பார்த்தாள். நரேன் லேசாக தலையை ஆட்டி சம்மதத்தை சொன்னான். பாட்டியும் வந்தாள். வர்ஷாவை தூக்கி கொண்டு வீட்டு வாசலில் நின்ற கமலாவை பாட்டி ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். நளினியும் நரேனும், வாங்க வாங்க கிராண்ட்மா, நான் என் பொம்மையெல்லாம் காட்டுறேன் என்று பாட்டியின் சுருக்க நிறைந்த கைகளை பிடித்து இழுத்து கொண்டு ஓட்ட நடையமாக உள்ளே போனாள் வர்ஷா. பாட்டியும் குழந்தையாக அவள் பின்னே உள்ளே போனாள்.
ஒரு மகளை கொடுத்தான். இப்போ நமக்கு ஒரு அம்மாவை கொடுத்துருக்கிறான். கடவுள் ஒரு கதவை மூடினா இன்னொரு கதவை திறப்பான்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு கதவை மூடிட்டு 2 கதவை திறந்திருக்கான்ல நரேன் என்று நரேனின் காதில் ரகசியமாக சொன்னாள் நளினி. இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.